அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கோம். சென்னையில வலசரவாகத்துல இருக்கோம். இங்க கேரளா முறைப்படி ஜோதிடங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். இவர் ஐயா வந்து எல்லாத்தையுமே துல்லியமா கணிக்கக்கூடியவர். ஐயாவுடைய பூர்வீகம் என்ன, அவர் என்னென்ன விஷயங்கள்ல இங்க வந்தா கிளியர் பண்ணுவாரு அப்படின்னு தான் ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். शुक्लांबरधरम विष्णु शशिवर्णम चतुर्भुजम प्रसन्नवदनम ध्याये सर्वविघ्नोपशान्तिये. சாமிஜி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய பாரம்பரியம் என்ன? ഞാൻ വന്ന് തിരുനാവായ കേരളാവിലെ മലപ്പുറം മാവട്ടത്തിലെ തിരുനാവായ നെരുക്കക്കുടൂരിലെ അരീക്കര മനയിലെ ഒരു അംഗം ഞാൻ. അരീക്കര മന இருக்கிறது வந்து തിരുനാവായ நவாமுகுந்தா டெம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் தான். ஏன்னா அது வந்து 108 திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய கோவில் இருக்கிறதுனாலேயும் ரொம்ப பெருமையான ஒரு கோவில் தான் அது. அங்கே வந்து நம்ம ஃபேமிலி வந்து 700 இயர்ஸா, அதாவது 13th செஞ்சுரியில இருந்து அங்கே மேல்சாந்தின்னு இருக்கும், அதாவது மெயின் பிரீஸ்டா நம்ம சேவனை செஞ்சு கொண்டுட்டே இருக்கிறது. அதுல ഈ ഒരു ജനറേഷനിൽ நம்ம வந்து இப்போ அங்கே நம்ம வந்து டைம் தான் 45 நாள் 2 மாசம் அப்படி இருக்கக்கூடிய டைம் தான் நடக்கிறது. அதுல நம்ம வந்து ஒரு மேல்சாந்தியில ஒரு உழ மேல்சாந்தி தான் ஞானம். ஹாப்பியா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஹாப்பியான்னு இருக்கக்கூடிய ஆளுங்கள் யாரும் இல்லை இந்த காலத்துல சொல்ல போனா. ஏன்னா இப்ப எல்லாருமே ஏன்னா வாழ்றதுக்கு ஈஸி தான், வாழ காமிக்கிறது தான் இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. அதனால்தான் எல்லாருடையும் கஷ்டம். ஒரு சாப்பாடு இல்லைன்னா குழந்தை, அவரோட ஸ்கூல் காரியங்கள், இதெல்லாம் வந்து வாழ்றது வந்து எவ்வளவு கிடைச்சாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருக்கலாம். ഞാൻ இப்படிதான் வாழ்ந்துட்டே இருக்கிறதுன்னு காமிக்கிறது தான் எல்லாருடையும் ப்ராப்ளம். அதுதான், அதனாலதான் நம்ம வந்து ஆத்மீகமா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இது வராது. ஏன்னா இப்போ லௌகிகமா இருக்கக்கூடிய ஆளுங்கள் தான் அவனுக்கு ஒரு பெரிய காரை காமிக்கணும், பந்த காமிக்கணும், இல்லைன்னா பெரிய வீடு, இப்போ நிறைய இடத்துல இருந்து கடன் வாங்கி லோன் எடுத்தேன்னா அது எப்படி நான் வாடுறதுன்னு காமிக்கிறது தான் இந்த காலத்துல வந்து ரொம்ப மோசமானதுன்னு நம்ம இதுல நம்ம சொல்லிடும். ஏன்னா அதனாலதான் நம்ம எல்லாருமே ஆத்தியாத்மிகம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஜபங்களாயிருந்தாலும் தபங்களாயிருந்தாலும் அப்படி இருக்கப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் மனசக்தி அதிகமா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு மனசக்தி தான் இல்லாம இருக்கிறது. ஏன்னா ரொம்ப எல்லாருமே வாழுது மத்த ஆளை பார்த்துதான் வாழ்ந்துட்டே இருக்கிறது. நம்ம திறமை தெரியாம மத்த ஆளை போல ஆகுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதனால நமக்கு வந்து நம்ம ஜாதகத்துல நமக்கு வந்து என்ன ஜாதகத்துல நமக்கு என்ன ஆகலாம், என்ன ஆகக்கூடாது, என்ன டைம்ல செய்யலாம், அதெல்லாம் வந்து ஜாதகம் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ்னு வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஜாதகம் டிஃப்ரெண்ட் ஜாதகமா இருக்கும். அதனால ஜாதகம் பார்த்து அவருக்கு என்னால என்ன செய்ய முடியும், இந்த காலகட்டத்துல என்ன செய்ய முடியும், இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இல்லாம மற்ற ஆளுங்களை எல்லாம் பார்த்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு இல்லைன்னு இந்த காரியங்கள் செஞ்சு வாழ்க்கையில நிறைய அடிப்பட்ட ஆளுங்கள் தான் ஒரு 99 இல்ல 100% சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப ஏன்னா ஜாதகம் இருக்கு, ஆஸ்ட்ராலஜின்னு இருக்கிறது வந்து 5000 வருஷம் முன்னாடி, அதாவது அந்த அளவு பழமையில எழுதி வச்சதுதான். அப்போ அது வந்து நம்ம கரெக்டா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்து ஜாதகம் எழுதி ஜாதகத்துல என்னெல்லாம் திசை நடக்கிறது, இல்லைன்னா என்னெல்லாம் நமக்கு ஒன்று அமைப்புகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட முன்னாடி தெரிஞ்சு வச்சு நம்ம செய்யறதா இருந்தா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு என்ன பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். அதுதான் இந்த காலகட்டத்தினுடைய ஆവശ്யம். அது எந்த காலகட்டத்திலையும் ஆஸ்ட்ராலஜியும் ஜோதிஷமும் தேவைதான். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கூடிய அதிகமா வருஷத்துல ஒரு வாட்டியாவது நம்ம ஒன்று ஜாதகம் பார்த்து இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கிறதுனோ அதெல்லாம் பார்த்து அதுல ஏதாச்சும் பரிகாரங்களோ சொந்தமா இருக்கக்கூடிய ரெமடியல் ஆக்ஷன்ஸோ இதெல்லாம் செய்யறது வந்து இந்த காலகட்டப்படி என்ன எல்லாருமே இப்ப நம்ம பாக்குறது உண்டு. ரொம்ப கீழே விழுந்து நம்ம வந்து ரொம்ப அடிப்பட்ட டைம்ல தான் இதெல்லாம் போய் பாக்குறது. ஏன்னா நம்ம எப்பவும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வியாதி வந்து டாக்டர் கிட்ட போகாம நம்ம சாப்பாடுல இருந்தாலும் இல்லைன்னா நம்மளுடைய ஜோகிங் அப்படி இருக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுச்சுன்னா அப்படி வேற எதுவுமே வியாதிகள் வராது. அப்போ ஒரு வியாதி வந்து டாக்டர் கிட்ட போகாம வியாதி வராம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி ஒரு ஜோதிஷம் இல்லைன்னா ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து
அதனோட பரிகாரம் செய்யாம முன்னாடியே தெரிஞ்சு நமக்கு இந்த காலகட்டத்தில் ஓகே இந்த செய்யக்கூடாது இல்லைன்னா இன்னும் செய்யலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பா எந்த காலகட்டத்திலேயும் அதாவது உலகம் அவசானம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சாஸ்திரம் தான் ஆஸ்ட்ராலஜி. இப்போ நீங்க ஜோதிட ரீதியா தீர்வு கொடுப்பீங்களா இல்ல மாந்திரிய ரீதியாவா இல்ல தெய்வீக ரீதியாவா? அதாவது இப்போ நமக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுதான் நமக்கு ஆக்சுவலி ஜோதிஷம் தான் கண்ணு. அதாவது ஜோதிஷம் இருக்கிறது இருட்டுல இருந்து இருக்கக்கூடிய லைட்டு தான் ஜோதிஷம், ஜோதி தான். அப்போ ஆஸ்ட்ராலஜி தான் மெயின். அதுக்கு பிறகு இவருக்கு ரெமடியல் பூஜை வேணுமா தேவை இருக்கிறதா இல்லைன்னா இப்போ 2.5 ப்ரோப்ளம் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கண்ணுக்கு 2.5 தான் ப்ரோப்ளம்னா 2.5 ஸ்பெக்ஸ் தான் கொடுக்கணும். எல்லாமே நமக்கு ஜெனரலா இருக்கக்கூடிய அந்த பூஜை செஞ்சா இப்படி வரலாம். இப்படி நிறைய யூடியூப்லயும் இல்லைன்னா நிறைய பேர் பார்த்து அந்த மந்திர ஜபம் பண்ணி நமக்கு 41 நாள் முடிச்சிச்சுன்னா நமக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். அப்படி முடியாது. ஜாதகத்துல என்ன குறை இருக்கிறதோ என்ன நன்மைகள் இருக்கிறதோ அது ஜாதகம் தான் நம்ம முதல்ல பாக்குறது உண்டு. ஜாதகம் பார்த்து மேபி அவரோட ஓன் ஜபங்கள்ல போதும். சம்டைம்ஸ் அப்படிப்பட்ட ஆளுங்களே இருக்கிறது. சிலவருக்கு ஹோமம் செய்ய வேண்டியது இருக்கும், சிலவருக்கு பூஜா, அப்படி இல்லைன்னா சிலவருக்கு சில கோவில்ல போய் அங்கேயே செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் இருக்கும். இது அவரோட ஜாதகத்துல என்ன இருக்கிறதோ அதுபடிதான் நம்ம சொல்றது உண்டு. இப்போ 1 to 1 தான் பாப்பீங்களா இல்லாட்டி அவங்க ஃபேமிலில எல்லாருக்குமே பாப்பீங்களா? அது எனக்கு புரியல. 1 to 1 அதாவது நீங்க நான் வரேன் என்னோட ஃபேமிலியோட வரேன். ஓகே. ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் சொல்றீங்களா இல்ல எனக்கு மட்டும் சொல்றீங்களா? உங்க ஜாதகம் பார்த்து எல்லாருக்குமே சொல்ல முடியுமான்னு கேக்குறது இல்லையா? நமக்கு இப்ப நிறைய பேரு ஒரு கேள்வி நமக்கு ஒரு ஆளோட ஜாதகம் பார்த்துச்சுன்னா வீட்டுல அப்பா எப்படி இருக்கும், அம்மா எப்படி, குழந்தைகள் எப்படி இருக்கும், அப்படி நமக்கு சொல்லவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வாழ்றது பேஸ்ட் ஆன் தேர் ஓன் பாஸ்ட் லைஃப் கர்மா. இப்ப நமக்கு ஜாதகம் இருக்கிறது லாஸ்ட் பர்த்தினோட பேலன்ஸ் ஷீட் தான். കഴിഞ്ഞ ജന്മത്തിലെ നന്മകൾ ചിന്തിച്ചാ இல்லைன்னா கெட்டது செஞ்சு அதனோட பேலன்ஸ் ஷீட் தான் ஜாதகம். அப்போ ഈ ஜென்மத்தில நம்ம ஆ சோல் ஆத்மாவின் லாஸ்ட் பர்த்ல என்ன இருக்கிறதோ அப்படிதான் இந்த ஜென்மத்தில அவரு வாழ்ந்துட்டே இருக்கும். அப்போ அது பின்ன அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்கறது ஒரு கேள்வி இருக்கிறது, பின்ன எதுக்கு பரிகார பூஜைகள் எல்லாம்? பரிகார பூஜைகள் என்னன்னா முன்னாடியே திரிஞ்சு வச்சு நமக்கு அதுக்குள்ள ரிஜுவினேஷன், அந்த சோலை ரிஜுவினேட் பண்ணும்போது மழையை தடுக்க முடியாது, ஒரு கொடை தரலாம், அது மட்டும்தான் பரிகாரம். அப்போ இப்போ இந்த காலகட்டப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப எல்லாருமே கூகுள் மேப்பை போட்டு தான் போவோம். அப்போ நம்ம ஒரு இடத்துல போனோம்னா முன்னாடியே கூகுள் மேப்பை போட்டு போகும்போது ஈஸியா உங்களுக்கு போகலாம். அப்ப அதுல ரெட் கலர் தெரியும். அப்படின்னா ஓகே இந்த ரோட்ல ஜாமா இருக்கிறது, வேற ரோடு எடுத்துட்டு போகலாம். இதுதான் ஆக்சுவலி ஜாதகம். அப்போ ஒரு ஜாதகம் பார்த்து நமக்கு குழந்தைகள் என்ன படிக்கும் அது அவரோட ஜாதகப்படி என்ன பார்க்கலாம். ஒரு ஹெய்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். இப்போ 5வது, அதாவது ஜாதகத்துல 5வது தான் குழந்தை ஸ்தானம் கொஞ்சம் மோசமா இருக்கிறதா இருந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, மேபி அந்த குழந்தைகள்னால நமக்கு குணம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எல்லாருமே இண்டிவிஜுவல் ஹோரோஸ்கோப் தான். ஒராளோட ஜாதகம் பார்த்து மற்ற ஆளை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் ஒரு ஹெய்ஸ் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். இப்போ கிறிஸ்டியன்ஸ் வர்றாங்க, முஸ்லிம்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தா விரும்புறாங்களா? இங்கே நமக்கு எல்லாருமே வருதுண்டு. நம்ம ஸ்ரீஹரி வித்யாபீடத்துல அதுல கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், என்ன ஜாதியும் அது சிக் எல்லாருமே வருதுண்டு. இப்ப நமக்கு நம்மளோட பரிகார பூஜைகள் மேபி அவருக்கு சம்டைம்ஸ் சில ஆளுங்களுக்கு அவரோட ஓன் ப்ரிகாஷன் சொல்லி கொடுக்கறது உண்டு. சிலவர் நம்ம ஆத்மீயப்படி ஹிந்து சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய பூஜைகள் சரி இது நமக்கு செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய ஆளுங்கள் உண்டு. அது நம்ம யாரையும் கம்பல் பண்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவரோட விசுவாசங்கள் தான் மெயின். இப்போ அவருக்கு ஆஸ்ட்ராலஜின்னு இருக்கிறது சயின்ஸ் தான், இது சாஸ்திரம் தான். சாஸ்திரப்படி இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கப்பட்ட தோஷங்களோட பரிகாரங்கள் ஹிந்து சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய நம்ம குரு பரம்பரையா சொல்லி கொடுத்த பரிகார ரெமடியல் ப்ரேயர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறது உண்டு. இப்போ அவரு அவரோட ஓன் ப்ரேயர்ஸ் ஓகே இப்படி ஞான் செய்யலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஓகே உங்களுக்கு சுக்ரன் நல்லா இல்லை, அப்போ ஃப்ரைடே நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ அவரு கேட்கறது உண்டு, ஃப்ரைடே கொஞ்சம் விரதமா இருக்கட்டா, அவரோட ஓன்
மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணட்டா அப்படியெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஒரே ஒரு ஆளு தான். அங்கே இருந்து நமக்கு என்ன நம்மளோட ப்ரேயர்ஸ் இருந்தாலும் பரிகாரங்கள் இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட் வேல போனாலும் ஒரு இடத்துல தான் போய் நின்றுடும். அப்போ எல்லாருக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் நம்மளோட ஸ்டைலையும் சொல்லி கொடுக்கறது உண்டு, நிறைய பேர் அதுவும் செய்யறது உண்டு. அவருடைய விசுவாசம் மத விசுவாசப்படி இருக்கக்கூடிய காரியங்கள் அவரும் செய்யறது உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனையோட வர்றாங்க, ஒரே நாள்ல கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்க கையில வந்தா எத்தனை நாள் ஆகும்? அது நமக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது நமக்கு ஒரு கேள்வி அப்ப கேட்க முடியாது. அது ஒரு வியாதி எப்படி இருக்கிறதோ, எந்த அளவில டீப்ரூட்டடா இருக்கிறதோ, இல்லைன்னா எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்கிறது. ஒரு கேன்சர் பேஷண்ட் 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறதா இருந்தா பின்ன ரொம்ப நாள் நமக்கு பேசுறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏர்லி ஸ்டேஜா இருக்கு. அது ஜாதகத்துல கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்போ எது இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகார பிரேயர்ஸ் இருக்கிறது ஒரு மண்டலம் தான். ஏன்னா முதல்ல நம்ம சொன்னதுதான் நமக்கு லாஸ்ட் பர்த்தினோட பேலன்ஸ் தான் ஜாதகம். அப்ப லாஸ்ட் பர்த்ல ஏதாச்சும் தப்பு செஞ்சு நம்ம ஒரே ஒரு நாள்ல 2 பூஜை முடிச்சிச்சுன்னா அவருக்கு ரெடி ஆகாது. கண்டிப்பா எது இருந்தாலும் நமக்கு கொஞ்ச நாள் ஒரு மண்டலம், அதாவது ஒரு 41 நாள் இருக்கக்கூடிய அந்த பரிகார பிரேயர்ஸ்னாலதான் 100% அது லைஃபே மாற்ற முடியும். இப்போ எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, ஒரே நாள் 2 நாள்ல கிளியர் ஆகணும்னா முடியுமா? ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் ஆக்சுவலி நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி இல்லை. இது நிறைய பேர் மேபி கேஷுக்காக சொல்லி ஏமாத்திட்டே இருக்கலாம். நமக்கும் அப்படி நிறைய பேர் வருதுண்டு. ஒரே நாள்ல இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு கேஸ் வருது, இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் வருது, அது ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருங்கோ. நம்ம அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஷார்ட்கட் இல்லை ஆக்சுவலி இதுல. இதே நமக்கு மினிமம் அது சீக்கிரமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு பேஷண்ட்னு ஒரு ஆக்சிடென்டோ இல்லைன்னா ஏதாச்சும் கொண்டு போனா ஆக்சிடென்ட் ஆகும்போது கண்டிப்பா அது சீக்கிரமா ஆப்ரேட் பண்ணிடும். நார்மலி ஒரு வியாதிக்கு போகும்போது பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து சுகர் லெவல் இல்லைன்னா எல்லாமே நார்மல் ஆகின பிறகுதான் ஆப்ரேட் பண்ணிடும். அப்படிதான் நம்மளோட இதுபடியும் நமக்கு ஒரு ஆள் அவரோட ப்ராப்ளம் சொல்லும் போது பரிகாரம் சொல்லும் போது அவரோட பூர்வ ஜென்மமா இருக்கப்பட்ட தோஷங்களோட பரிகாரம் எல்லாம் முடிச்சுதான் நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு செய்ய முடியும். ஒரு ஷார்ட்கட் ஆக்சுவலி நமக்கு எதுலயும் இல்லை. சம்டைம்ஸ் ஒரு 100 பேருக்கு 1 பேருக்கு அப்படி நடக்கலாம். அது ஏதோ ஒரு லக்கினால நடக்கிறது. சாஸ்திரப்படி அப்படி எதுவுமே இல்லை. கேரளா அப்படின்னாலே சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் நம்பிக்கை விடுவாங்க. எப்படி உங்களுக்கு வர கிளைண்ட்? ஓகே, இப்போ கேரளா நம்பூதிரின்னு இருக்கிறது இப்போ நமக்கு ஆதிசங்கரா செட்டப்படுத்தின பூஜா சம்பிதானங்களும் நம்ம தந்திர சமைச்சு தான் ஃபாலோ பண்றது உண்டு. அப்ப அதனால நமக்கு இப்போவும் நம்ம அந்த சிட்டப்ப கேரளா கோவில் எல்லாம் நீங்க நிறைய வாட்டி வந்திருக்கலாம். எல்லாருமே எல்லாம் இப்போவும் அந்த சிட்டையினாலேயும் அந்த ஒரு 100 வருஷம் இல்லைன்னா 200 எப்படி அந்த பழசா காலத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறதோ அப்படிதான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்றது உண்டு. மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ அதனால அந்த பவர் அப்படி இருக்கப்பட்ட பாரம்பரியமா இருக்கப்பட்ட நம்பூதிரி ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அந்த என்ன எல்லாம் ஜீனு தான், அது ஜெனட்டிக் தான். இப்ப ஞான் இங்கே உட்காருது என்னோட பெருமை இல்லை. ஒரு 700 வருஷமா நம்ம நவாமுகுந்தனை, அதாவது 108 திவ்ய தேசத்துல இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுனை பூஜை செஞ்ச அந்த நம்மளோட ஆன்சிஸ்டர் செஞ்ச அவரு டெபாசிட் ஒரு பலிசு தான். அதனோட இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இப்ப கிடைக்கிறது. அப்போ அந்த ஜீனை எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஒரு நம்பூதிரின்னு இருக்கிறது இல்லைன்னா கேரளா நம்பூதிரின்னு இருக்கிறது கொஞ்சம் கூடியும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ அவர் கஸ்டம். அதனால கொஞ்சம் கூடியும் ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. கேரளா அப்படின்னாலே ஒரு பக்கமா பயப்படுறாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு. நீங்க அதாவது இப்ப கேரளான்னு மட்டும் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லயும் அப்படி ஏமாத்துறது எல்லாம் இப்ப அஸ்ட்ராலஜின்னு இருக்கிறது இல்லைன்னா பூஜா தாந்திரிகன்னு இருக்கிறது நிறைய ஏமாத்துற, அதாவது இப்ப சொல்ல போனா ஒரு 80 to 90% அப்படி இருக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்திருக்கிறது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஓடி வந்துடும். அங்கே செல்லும் போது அந்த தோஷங்கள் இந்த தோஷங்கள், அதுதான் முதல்ல சொன்னேன். அந்த தோஷங்கள் இந்த தோஷங்கள் தெரியாம முன்னாடி எவ்ரி இயர் நமக்கு പിന്നെ മിനിമം சின்ன வயசுல எல்லாருமே ஆஸ்ட்ராலஜி ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா யாருக்கும் நம்மளை ஏமாத்த முடியாது. இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் தலைவலி இருக்கு, சரி அப்ப டாக்டர் சொல்றது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சிருக்கோம். அப்ப நம்ம திரும்பி கேட்டுடும், எதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் செய்யணும்?
அது ஒன்று 5 வருஷமோ 7 வருஷமோ படிச்ச ஒரு MBBS MD முடிச்ச டாக்டர் கிட்ட கேள்வி முடியும்னா ஒரு ஆஸ்ட்ராலஜி கிட்ட போய் அவரு இந்த பரிகார பூஜை இவ்வளவு ஆயிடும் சொல்லும்போது திரும்பி கேட்கறதுக்கு இவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த கஷ்டங்கள் இருக்கிறதுனால. அப்ப நிறைய பேர் என்ன மினிமம் ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே சின்ன வயசுல அது நம்ம குழந்தைகளா இருந்தாலும் இல்லைன்னா அது ஒரு பிராக்டிஸ் பண்றது இந்த காலத்துல ரொம்ப நல்லது. இப்போ பாவம் எது புண்ணியம் எது? இப்ப பாவம் ஏது புண்ணியம் ஏதுன்னு இருக்கிறது ஆக்சுவலி கடவுள் எதுவுமே மனிதன் தான் நமக்கு நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறது. நம்ம லாஜிக் இருக்கிறது தான் நமக்கு நம்மளுடைய புண்ணியமும் பாவமும். எதிர்னாலும் நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்துக்கு மேற்கொண்டு நம்ம செய்யறதெல்லாம் அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல இருந்து விளங்கி போறதெல்லாம் பாவம் தான். டே டு டே லைஃப்ல உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் புண்ணியம் தான். இப்ப மனுஷன் மட்டும்தான் கஷ்டப்படுறானா? ஜீவராசிகளுக்கு எதுன்னு கடவுள் சோதனை கொடுக்குறது அப்படி நமக்கு சொல்ல முடியாது. எல்லா அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அது ட்ரீ மரமா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆத்மா இருக்கிறது. அது டிஃப்ரெண்ட். இப்போ இந்த காலத்துல இருக்கக்கூடிய நாய் தான் நெக்ஸ்ட் மேபி மனிதனா பிறக்கலாம். அப்படிதான் நம்ம இந்து சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது. எல்லாருக்குமே அவரவரோட கஷ்டங்கள் இருக்கிறது. அது மனிதனு மட்டும் கஷ்டங்கள். ஏன்னா மனிதனு அறிவு இருக்கிறதுனாலதான் கஷ்டங்கள் புரியறது. அது மற்ற அனிமல்ஸ்ன்னு அவருக்கு அறிவு இல்லை. அறிவு இருக்கிறதுனால இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரோப்ளம் இருக்கிறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெளியே இருக்கிறது அவருக்கு புரியல அப்படி சொல்லலாம். மனிதனு அறிவு இருக்கிறதுனாலதான் இது ஓவர் கம் பண்ண முடியும் இருக்கக்கூடிய அந்த மூளை இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கக்கூடிய ஜோதிஷமா இருந்தாலும் மற்ற கோவில் போறதா இருந்தாலும் மற்ற ப்ரிகாஷனல் எடுத்து அதை ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. அகால மரணம் அப்புறம் இயற்கை மரணம் ரெண்டும் என்ன வித்தியாசம்? நமக்கு ஜாதகத்திலே ஜோதிஷத்திலே நமக்கு 4 கண்டங்கள் நம்ம சொல்றது உண்டு. அது 30, 60, 90, 120 வயசுன்னு இருக்கக்கூடிய 120 வயசு தான் நம்மளோட மேக்சிமம் லைஃப் ஸ்பேன். அதுல நமக்கு ஓரோ கண்டங்கள்லயும் நமக்கு அஷ்டமம் தான் நமக்கு ஆயுர்ஸ்தானம். அஷ்டமாதிபதியோட தசையோ அஷ்டமாதிபதியோட பார்வையோ வரும்போது நம்முடைய அப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் வர்றதுக்கு சம்டைம்ஸ் சிலவருக்கு ரொம்ப தோஷமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளுங்கள் தான் இறந்து போறது உண்டு. சம்டைம்ஸ் சிலவருக்கு அந்த டைம்ல மேபி ஏதாச்சும் ஒரு வியாதிகள் தப்பிச்சு மாத்தலாம். அப்போ இது நார்மல் டெத்ன்னு இருக்கிறது அது இயற்கையில அவருக்கு ஜாதகத்தில இருக்கக்கூடிய மகாபாகியம் தான். மற்றது சான்சஸ் இருக்கிறது. அப்ப இந்த ஜென்மத்தில இருக்கக்கூடிய அவருடைய ஒரு என்ன சொல்லும் நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையும் அந்த ஃபேமிலி அனுகிரகம் எல்லாம் இருக்கிறதுனால மேபி தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இதே போல சின்ன வயசுலயோ இல்லைன்னா அது அடிப்பட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் தற்கொலை பண்ணியோ இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இறந்தவங்களுடைய பொருள் வீட்டுல வச்சிருக்கலாமா வச்சிருக்கூடாது அப்படி இருக்கப்பட்ட ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு இடத்துல இப்ப கேரளா போல இல்ல தமிழ்நாடு இப்ப நம்ம இப்போ இந்தியா எடுத்துச்சுன்னா நம்ம 24 ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தான். அது யாரும் எங்கேயும் எழுதி ஏன்னா இதெல்லாம் நமக்கு இப்ப நிறைய பேரு இப்படி ஒரு கேள்வி மட்டும் இல்லாம நிறைய பேரு நம்ம கேட்கறது உண்டு. இறந்து போன ஆளுங்களோட பொருள் வச்ச எந்த தோஷமும் நமக்கு சொல்றதுக்கு இல்லை. எங்கேயும் நம்ம புக்கில நம்ம எங்கேயும் பார்த்தது இல்லை. இப்ப நிறைய பேரு ஹனுமான் படம் வீட்டுல வைக்கலாமா அப்படி கேட்கறது உண்டு. இது யாரோ ஒருத்தர் ஹனுமான் படம் வைக்கும் போது அவருக்கு ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் அவரு 10 பேர்கிட்ட சொல்லி 10, 100 பேர்கிட்ட ஆகலாம். ஹனுமான் படம் வைக்க கூடாதுன்னு யாரும் எதுவுமே சொல்லல. அப்ப இதெல்லாம் மனிதனா உருவாக்குன கொஞ்சம் அதாவது பிலீவ்ஸ் தான் இதெல்லாம். அது நமக்கு என்ன அதுல தோணுறதோ. இப்போ நிறைய பேருக்கு இறந்து போயாச்சு அவரோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு மனசு அப்படி எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வெளியில ஆக்குறதும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அது ஒரு தோஷம் நமக்கு சொல்ல முடியாது. இப்ப அகால மரணம் அடையிறாங்க அவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாமா? இறந்தவங்களோட ஜாதகத்தை பார்ப்பது சரியா? இறந்த ஆளுங்களோட ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு தான் சொல்லிடும். ஏன்னா நமக்கு பார்த்த எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அது இப்ப நிறைய பேர் பின்ன எதனால நம்ம இறந்து போயாச்சு ஃபேமிலினாலேயா அப்படியெல்லாம் அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னா அவரோட ஜாதகம் பார்க்காம ஃபேமிலிக்கு ஒரு அஷ்டமங்கல்ய பிரச்சனம் அதாவது சோழி வச்சு அஷ்டமங்கல்யம் பிரச்சனை வச்சு ஃபேமிலியில எதனால இப்படி ஒரு அகால மரணம் நடந்து இருக்கிறது அது புரிஞ்சு அதுக்கு பரிகாரம் தான் செய்யணும். ஒரு இறந்து போன ஆளோட ஜாதகம் நம்ம
ஒரு காரியங்கள் செய்யும் போதே நம்ம ஆத்தில ஒழுக்கிறது உண்டு, இல்லைன்னா நம்ம அந்த செதையில நம்ம கிரிமினேஷன் செய்யும் போதே எரிக்கிறது உண்டு. அது நிறைய, அது ஜாதி வித்தியாசத்துல நிறைய செய்யறது உண்டு. மறுபடியும் அதை எடுத்து வைக்கவும் வேண்டாம், அதை பார்க்கவும் கூடாது. ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஐயாவுடைய பதிவு, கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும். பொதுவாக கேரளா அப்படின்னாலே ஒரு பயம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு தீர்வாக அமையும். ஸோ வரும்போது ஜாதகம்லாம் கொண்டு வாங்க, முறைப்படி பழம், வெத்தலை எல்லாத்தையும் ஒரு ஜோசியர்கிட்ட போனால் என்னென்ன பொருள் வாங்கிட்டு போவீங்களோ அத்தனையும் வாங்கிட்டு வாங்க. ஐயா கிட்ட கேளுங்க. வாய்ப்பு இருந்தால் இவர் மூலமும் பல பேருடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு.